ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தி ஆப்வியஸ் கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டர்ட் மில்க் ரெசிபி எப்படி பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியான நார்மலாக பாயசம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 லிட்டர் திக்கான மில்க் வச்சு தண்ணி ஊற்றாத மில்கை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு காய வைங்க. அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கன்டினியூஸாக ஸ்டேர் பண்ணணும்ல, அப்பப்போ இந்த மாதிரி பண்ணால் போதும். அண்ட் நான் கஸ்டர்ட் பவுடர் பேக்கர்ஸோடு எடுக்கிறேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். 6 டேபிள் ஸ்பூன் பவுடரோட 12 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்பும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 கப் சுகரை வந்துட்டு கொதித்த பால் லைக் பொங்கி வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை ஆட் பண்ணணும். நல்லா கிளறி விட்டக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அது கீழே போய் செட்டில் ஆயிரும். அப்படி செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதில் காவியெல்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் பால் நல்லா கெட்டி ஆகணும். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த மாதிரி பொங்கி வரும்போது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட பொமோக்ரானட் வச்சு மாதுளை, அப்புறம் ஆப்பிள் அண்ட் மேங்கோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அந்த பால் ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனக்கப்புறம் இது எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வைக்கணும். நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், பட் இன்னும் சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அண்ட் தென் இது ஒரு கப்பில் சர்வ் பண்ணலாம். இது கூட மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் பொமோக்ரானட்ஸ், வாட்டர்மெலன்ஸ் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்துறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம ஈஸியான கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.